ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை அவன் கடந்து செல்றதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து தைரியம்தான். இந்த தைரியத்தை பற்றி சின்னதாக ஒரு ஜென் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. இந்த ராஜா வந்து அவருடைய நாட்டை வந்து நல்லா சீரு சிறப்பமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு வராரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ராஜாவுக்கும் வயசாகி போகுது. அப்போதைக்கு தன்னுடைய மகனை வந்து இளவரசனாக ஆக்கி பார்க்கணும்னு ராஜா ஆசைப்படுறாரு. அதனால இளவரசனுக்கு வந்து நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாரு. ஆனா ராஜா நினைச்ச மாதிரி இளவரசன் இல்லைங்க. இளவரசன் வந்து தொட்டத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காரு. கொஞ்சம் பயந்த சுபாவம் அதிகமாகவே இருக்கு. தைரியங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இதை வந்து இளவரசன் வந்து தன்னுடைய அப்பா கிட்டேயே போய் சொல்றாரு. அதான் ராஜா கிட்டேயே போய் சொல்றாரு, எனக்கு வந்து நாட்டுடைய இளவரசனா முடிச்சு விடுறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. நீங்க வேணா வேற யாரையாவது முடிச்சு விட்டி அழகு பாருங்க, நான் இதுலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லி இளவரசர் வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜாவுக்கு வந்து மனசு கேட்கலங்க. தன்னுடைய வாரிசை தான் வந்து அடுத்து இளவரசனாக முடிச்சுடி பார்க்கணுன்னு ராஜா வந்து ஆசைப்படுறாரு. உடனே இதுக்கு ஒரு தீர்வையும் கண்டுபிடிக்கிறாரு. சரி, நம்ம ஊரில் ஒரு ஜென்குரு இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போய் ஒரு சொல்யூஷன் கேட்கலாம், நம்ம மகனையும் அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி இப்போ வந்து ராஜா வந்து இளவரசையும் கூட்டிக்கிட்டு இந்த ஜென்குருவை பார்க்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா ராஜா ஜென்குருவை சந்திச்சிட்டாரு. சந்திச்ச பிறகு எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய மகனான இளவரசனுக்கு வந்து முடிச்சுட்டி பார்க்கணும், ஆனால் தைரியங்கிறது கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறத ஜென்குரு கிட்ட வந்து ராஜா சொல்றாரு. உடனே ஜென்குரு இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு, சரி நீ ராஜா தானே, உனக்கு ராஜாவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதையவே நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை ஒன்று ஜென்குரு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா வந்து நாட்டையே நல்லா வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ராஜா வந்து எப்போதுமே வந்து தூங்கி எழுந்தோடனே வாசலுக்கு வந்துடுவார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ராஜா தூங்கி எழுந்தோடனே வாசலுக்கு வராரு. வாசலுக்கு வந்தப்ப எதிர்பாராத விதமாக அங்கே வந்து பிச்சைக்காரரோட முகத்தில் அந்த ராஜா வந்து முழிச்சிடுறாரு. இதை வந்து அவசகுணமாக நினைக்கிறாரு ராஜா. ஐயோ, நம்ம இன்னைக்கு பிச்சைக்காரரோட முகத்தில் முழிச்சிட்டோமே, இன்னைக்கு நாள் எப்படி போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து ராஜா வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறாரு. ராஜா வந்து காலையிலேருந்து அவசகுணமாக நினச்சதுனாலேயே என்னமோ தெரியல, வேட்டைக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, எதிர்பாராத விதமாக அவருடைய கையை வந்து இழந்துடுறாருங்க. ஒரு மிருகம் வந்து அவரோட கையை வந்து தாக்கிடுது. இதில் வந்து அவர் கையவே இயக்கக்கூடிய நிலைமை வந்துடுதுங்க. அவர் கூட போன காவலாளிகள் வந்து எப்படியோ இதை தடுத்து கையோட போச்சு அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப ராஜா வந்து ஐயோ என் கை போயிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்துறாருங்க. மனம் வருந்துறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருக்கு கோபம் முழுவதுமே அந்த பிச்சைக்காரருடைய மேலே தாங்க இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலையில் நம்ம பிச்சைக்காரரோட முகத்தில் தானே முழித்தோம், அதனால் நமக்கு வந்து ஒரு கையே வியக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், அந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது நம்ம தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து முடிவெடுக்கிறாருங்க. இப்போ காவலாளியை கூப்பிட்டு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாருங்க. அதாவது அந்த பிச்சைக்காரனை வந்து உடனடியாக நீங்கள் கைது செஞ்சு ஜெயிலில் போட்டு அடைச்சிருங்க, நாளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த பிச்சைக்காரருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும், அவரை வந்து தூக்கில் எப்படியாவது போட்டுருணும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அந்த காவலாளிகளுக்கு வந்து உத்தரவு கொடுக்குறாருங்க. அதே மாதிரியே அந்த ரெண்டு காவலாளியுமே வந்து பிச்சைக்காரரை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாருங்க. அந்த ஊரில் உள்ள பிச்சைக்காரரை கண்டுபிடிச்சி ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ ராஜா வந்து இந்த பிச்சைக்காரர் தான், இவருக்கு வந்து ஜெயில் தண்டனையை உடனே நிறைவேற்றுங்க, ஜெயிலில் கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜா. அந்த காவலாளியுமே வந்து இந்த பிச்சைக்காரரை ஜெயிலில் கொண்டு போட்டுடுறாங்க. மறுநாள் விடியுதுங்க. இப்போ அந்த ராஜா சொன்ன மாதிரியே வந்து அந்த பிச்சைக்காரர் வந்து ஜெயிலேருந்து ராஜா கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு அந்த பிச்சைக்காரர் வந்து ராஜாவை பார்த்து சிரிக்கிறாருங்க. சிரித்தோடனேயே ராஜா கேட்குறாரு, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உன் முகத்தில் நான் முழிச்சதுனால தான் என்னோட கையை இப்போ எழுந்துட்டு நிற்கிறேன், உனக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்னா அது மரண தண்டனை தான், இன்றைக்கி உனக்கு தூக்கு இருக்குது அப்படின்னு ராஜா சொல்கிறாருங்க. இது கேட்டுமே வந்து பிச்சைக்காரரோட முகத்தில் கொஞ்சமும் பயம் இல்லைங்க. பயம் இல்லாமல் சிரிக்கிறாரு. சிரித்த பிறகு ராஜா கேட்குறாரு, நான் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், நீ வந்து பயமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. கேட்டோடனே பிச்சைக்காரர் வந்து திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நேத்தி நீங்கள் என்னுடைய முகத்தில் முதல் முறையாக முழித்ததுனால தான் உங்களுக்கு வந்து கை மட்டும் போச்சு, ஆனால் நானுமே நேத்தி வந்து தூங்கி எழுந்தப்ப முதல் முறையாக உங்கள் முகத்தில் தான் வந்து
தூங்கி எழுந்தோடனே முழிச்சேன், நாளைக்கு என்னோடய உயிரே போகுது. நீங்கள் வந்து என் முகத்தில் முழித்ததுனால உங்களுக்கு வந்து கை மட்டும்தான் போகுது. ஆனால் நான் உங்கள் முகத்தில் முழித்ததுனால எனக்கு என்னோடய உயிரையே வந்து நான் இழக்க போகிறேனே அப்படின்னு நினச்சி சிரிக்கிறேங்க அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் வந்து தைரியமாக வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு வந்து தன்னுடைய கன்னத்தில் யாரோ பலார்னு அடித்தது மாதிரி இருக்குங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ராஜாவுக்கு வந்து யாரோ அடித்தது மாதிரி ராஜா வந்து உணர்றாரு. இப்போ ராஜா தன்னுடைய தவறையுமே வந்து உணர்றாருங்க. இப்போ இந்த பிச்சைக்காரர் வந்து அந்த சூழ்நிலையில் தைரியமாக இருந்ததுனால தான் தன்னுடைய உயிரையே வந்து அவர் காப்பாற்றிக்க முடிஞ்சது. இந்த பிச்சைக்காரர் வந்து ஊர் மக்கள் மாதிரியே பயந்துக்கிட்டு ராஜா வந்து நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருந்தாருன்னா இவருடைய உயிரையே வந்து இங்கே இழந்திருப்பாருங்க. ஆனால் மாறா இந்த பிச்சைக்காரர் வந்து ராஜா பண்ண தப்பையுமே வந்து புத்திசாலித்தனமாக ராஜாவுக்கு தெரியாமே அழகாக சுட்டி காமிச்சிருக்காருங்க. சுட்டி காமிச்சிட்டு ராஜாவுக்குமே வந்து அது புரிய வந்து தன்னோட தப்பையுமே வந்து ராஜா வந்து உணர்ந்துட்டாருங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பிச்சைக்காரரோட தைரியம் தாங்க. இந்த இடத்துல தைரியம் இருந்ததுனால தான் வந்து எந்தவித பயத்துக்குமே அவர் வந்து இடம் கொடுக்காம ராஜா முன்னாடி, அதாவது ஒரு நாட்டையே ஆள்ற ராஜா முன்னாடி நின்று தன்னுடைய வாதத்தை அழகாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. இந்த கதை வந்து நம்ம வாழ்க்கையிலுமே வந்து பொருந்தும். பயங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே தைரியங்கிறது நம்ம வாழ்க்கையில் காணா போயிடுங்க. நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்திருக்கும். நம்மளை ஒரு உயர் நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம பயங்கிற ஒரு இருளில் வந்து மூழ்கடிச்சிருப்போங்க. அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நம்ம தைரியமாக இருந்திருந்தோன்னா நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாங்க. இந்த கதையில் இப்போ எப்படி பிச்சைக்காரர் வந்து தைரியமாக இருந்ததுனால தான் ஒரு உயிரையே வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு, அவர் உயிரை திரும்பி அவருக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நிறைய சூழ்நிலைகள் நமக்கு வருங்க. அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து தைரியம் அப்படிங்கிற ஒரு வெளிச்சத்தை வந்து நம்ம முன் வச்சு வாழ்ந்தோன்னா நம்ம வாழ்க்கையுமே நிச்சயம் இந்த பிச்சைக்காரரோட வாழ்க்கை மாதிரி பிரகாசிக்குங்க. இந்த தைரியங்கிறது வந்து வாழ்க்கையில் உயர்நிலையை அடையிறதுக்கு மட்டும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ கவலைகள் இருக்கலாம். அப்போல்லாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து கடக்கிறப்ப, சில சுச்சுவேஷன்கள் நம்ம வந்து கடக்கிறப்ப நமக்கு வந்து பயம் வரும். இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து நம்ம கடக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் வருங்க. அந்த டைமில் கொஞ்சம் தைரியத்தை நம்ம முன் வச்சு எதையும் நம்ம வந்து கடந்துடலாம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன் வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா நிச்சயம் தைரியம் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. இந்த தைரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து கடக்கக்கூடிய மனோ திடம் வந்து நிச்சயம் நமக்கு வந்து கிடைக்குங்க. தைரியம் வந்துட்டாலே பயங்கர இருள் வந்து நம்மளை விட்டு விலகி ஓடி போயிடுங்க. அதனால் தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் முன் வச்சு வாழ்ந்தோன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலுமே வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து அது கடந்து நம்ம வந்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே கிடச்சிருங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.